அனைவருக்கும் வணக்கங்க. ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்பு சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் செல்வம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஓலா, ஊபர், சில கார்பரேட் நிறுவனங்களில் வண்டி ஓட்டி எல்லா ஓட்டுநர்களும் ரொம்ப மனக்குமுறலுக்கு ஆளாகி, நாங்களும் பலகட்ட சங்கங்கள் பலகட்ட போராட்டங்கள் எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சரியான நிலையான கட்டணங்கள் இல்லாதனால ரொம்ப போராட்டமான வாழ்க்கையாக இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்று கருத்தாக பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் கூட கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி போராட்டம் பண்ணியிருந்தோம். சரி, நல்ல ஒரு இது வரும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒன்றும் மாற்றங்கள் ஒன்றும் தெரியல. சரி, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம யாத்திராங்கிற ஆப்போ டாக்ஸினாவும் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது. நம்ம இனிமேல் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கிறது கையில் எடுக்கிறத விட மாற்று கருத்தாக சிந்திப்போம் அப்படி சொல்லிட்டு கூட்டமைப்பாக இருக்கிற அத்தனை நண்பர்களும் அதை மாற்றமாக யோசித்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தோம். ரெண்டாவது, தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓட்டுநர்களுமே முழு ஆதரவோடு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு மாற்றமான ரேட், இது என்னுடைய வாகனம், என்னுடைய வண்டி, என்னுடைய உழைப்புக்கு நியாயமான ரேட் ஒரு நிறுவனம் கொடுக்கும்போது அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் ரொம்ப மன நிறைவாக, ஆட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அத்தனை பேருமே ஒரு கரமோட எல்லாம் ஒன்றாக நின்று ஒரு பலத்த ஸ்ட்ரென்த்தோட காட்டி அனைவருக்கும் ஒற்றுமையான இதை கொடுத்துருந்தீங்க. அதை ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இது கண்டினியூவாக நம்ம அந்த நிறுவனங்களை ஓட்டுறோம். நம்ம வண்டி, நம்மளுக்கு உண்டான வருமானம் எந்த நிறுவனம் நம்மளுக்கு தருதோ அந்த நிறுவனத்தில் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். அப்போ தான் அந்த நிறுவனம் நம்ம கொடுக்கறது, நம்மளுக்கு அந்த நிறுவனங்கள் அஷூரன்ஸ் கேரண்டி கொடுத்துருக்காங்க. உங்களை இந்த சங்கங்கள் இல்லாமல் நாங்கள் விலை மாற்ற மாட்டோம், நாங்கள் இந்த நிலையான கட்டணங்களை நாங்கள் வைக்கிறோம், சங்கங்கள் என்ன சொல்லுதோ செயல்படுத்துகிறோம். உங்களுடைய இப்போ ஆட்டோ கட்டணம் 12 வருஷங்கள் ஆச்சு ஏற்றி, ₹1 கூட அதுக்கப்புறம் வரல. இல்லை சார், இப்போ நீங்கள் ஓலா ஊபர் எதுக்கு நீங்கள் புறக்கணிக்கிறீங்க? எதனால் இப்போ ஓலா ஊபர் ஓட்ட முடியாது? இவ்வளோ நாள் ஓலா ஊபர் தானே ஓட்டியிருந்தீங்க. ஆமாம் சார். இப்போ எதுக்கு இப்போ நீங்கள் தடை பண்ணுறீங்க சார்? அந்த நிறுவனம் என்னுடைய வண்டி, என்னுடைய வாகனம், ₹100 ஒரு கஸ்டமர் சவாரி வராருன்னா ₹25 அந்த வண்டிக்கு அந்த நிறுவனத்துக்கு நம்ம கமிஷனாக கொடுக்குறோம். இதே தான் ஊபர் நிறுவனத்துக்கும் 25% கமிஷனாக கொடுக்குறோம். இப்போ நம்ம யாத்திரா டாக்ஸினா நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ₹100 எங்களுடைய டிரைவரோட பாக்கெட்டுக்கே வந்துடுது. சரிங்களா? உதாரணம் தான் அந்த ₹100 சொல்கிறேன்.